நவலவன் வீடியோ காட்சியெல்லாம் பயங்கரமாக வெளியாயிருக்கு, ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் சில தலைவர்கள் இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இப்போ சூனியம் வைத்திருக்கிறார்கள். அது விஜய் வரைக்கும் போதாங்கிறது வேற. எலெக்ஷன் பூத்துக்குள்ளே போய் ஓட்டு போட்டதை வீடியோ எடுத்து அதை விஜயோட அந்த கட்சியினுடைய கேம்பெயின் பாட்டோடே உள்ளே வச்சு அதை கட் பண்ணி எடிட் பண்ணி திட்டமிட்டு ஒரு பேட்டர்னில் பரப்புறீங்க அப்படின்னா மிகப்பெரிய கிரிமினல் அஃபென்ஸ். இன்றைக்கு விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தொக்காக போய் தேர்தல் ஆணையத்திடம் சிக்கியிருக்கிறார்கள். உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்குது. பாண்டிச்சேரியில் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலை லீலை உள்ளபடியே இல்லை. எப்பவுமே விஜய்க்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை அவங்க கட்சிக்காரங்க தான் தொடர்ச்சியாக மாறிட்டே இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா விஜயை பிரச்சாரம் பண்ணி கூட பேசியிருந்தீங்க. விஜயை பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறதே திமுக தான் அப்படின்லாம் ஒரு பெரிய நரேஷன் வேறு அவங்க செட் பண்ணாங்க. பட் அது எல்லாமே எப்படி தவறானது, அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு அந்த கட்சியில் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்க. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்படி வீடியோ போட்டால் இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கூட தெரியாமல் தான் இருக்காங்களா அந்த கட்சியில்? ஏங்க, எலெக்ஷன் பூத்துக்குள்ள பூத் ஏஜென்ட்டே மொபைல் ஃபோன்ஸை கொண்டு போகக்கூடாதுங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்லா. இந்த முறை ஞானேஷ்குமார் தலைமையிலான இந்த தேர்தல் ஆணையம் இப்போ ரூல்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பூத்துக்குள்ளே ஓட்டு போடுறவங்க யாருமே ஃபோனை கொண்டு போகக்கூடாது. ஃபோனை நீங்கள் வெளியில் வச்சுட்டு அது என்ன சிஸ்டம் இருக்கோ இல்லை ஃபோனே கொண்டு வராதிங்க. உள்ளே போட்டு நீங்கள் போகிற வரைக்கும் ஃபோன் ஃப்ரீ ஜோனாக பூத்தை மாற்றுறதுக்கு உத்தரவு போட்டு தான் இப்போ எலெக்ஷன் நடக்கிறது. 5 மாநில தேர்தலும் அப்படி தான் நடக்க போகுது. அது நோட்டிஃபிகேஷனை அவங்க கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்த பிறகு உள்ளே கொண்டு போய் வச்சு ஓட்டு போட்டு பொறுமையாக விவிபேட் எடுத்து அது ஒரு பதட்டத்தில் ஒரு வேகத்தில் எடுக்கிற மாதிரியும் தெரியல. ரொம்ப ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக எடுக்கக்கூடியதாகத்தான் தெரியுது. கையில் ஃபோன் எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சு இப்படி எடுத்து அது ஆக்சுவலி என்னன்னா அந்த மிஷினே எடுக்கிறாங்க, வகையில் அந்த விவிபேட்ல வர இமேஜே எடுக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப கிளீனாக ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போடுறதுங்கிறது குற்ற செயல்ங்கிறத தாண்டி அப்போ ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கும் இது தெரியலையா? இல்லை செஞ்சதே பூத் ஏஜென்ட்டா? ஓட்டை நான் போட்டுறேன்னு உள்ள போய் அவரே எடுத்தாரா? இது இப்படியான அடுக்கடுக்கான கேள்விகள் வருது. அப்போ ஒரு கட்சி என்ன சொல்லித்தரோன்னு என்ன நீங்கள் என்ன விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்திங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ நான் அதில் கேட்கறது தனிநபர்களை கூட இது உங்கள் ஐடி விங்குக்கு வந்திருக்க வேண்டாம், இல்லை உங்கள் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்க்கு வந்திருக்க வேண்டாம், வார் ரூம் இதெல்லாம் விடுங்க. அவன் இன்னைக்கு ஏன்னா எடிட்டிங் எல்லாரும் மொபைல்லே கூட அவங்கவுங்க பண்ணிடலாம். அதில் விஜயோட ஆந்தம் போடுறாங்க. இதை பரப்பக்கூடியது சோஷியல் மீடியாக்குள்ளே இதை கொண்டு வந்து இந்த வீடியோ நான் காலையில் பார்த்துட்டு இருக்கும்போது ஏறத்தாழ 9:45 மணிக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துருச்சு. 7 மணிக்கு பூத்த போலிங் ஆரம்பித்தா வருது. இப்போ அதில் பார்த்தாலே அது எந்த தொகுதிங்கிறது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பேரெல்லாம் அவங்க பிளர் பண்ணிட்டாங்க கான்ஷியஸாக, ஆனாலும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மொத்தமாக அதில் இருக்கக்கூடியதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா 7 சின்னங்கள் இருக்குது. 7வது நோட்டா, 7வது ஒரு சிலிண்டர், 8வது நோட்டாக இருக்குது, விசில் 6வதாக இருக்குது. திமுகவும் காங்கிரஸும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு போடுறாங்க அந்த தொகுதியில். ஆரம்பத்தில் பாஜக, அடுத்து உதயசூரியன் கை சின்னம், அதற்கு பிறகு சீமானுடைய விவசாயி விசில் 6, 7வது ஒரு சிலிண்டர் யாருக்கோ கொடுத்துருக்காங்க, 8வது நோட்டா. இதை வச்சு திமுக காங்கிரஸ் போட்டியிடக்கூடியது 5 தொகுதி தான் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு. அப்போ அந்த 5ல் எது நீங்கள் பார்க்கலாம். 1. 2வது அவங்க போட்டி போடுற இடத்துல எதிர்க்க என்ஆர் காங்கிரஸ் எத்தனையில் போட்டிடுது, பிஜேபி எத்தனைன்னு ஃபில்டர் பண்ணிங்கன்னா 2 தொகுதி அப்படின்னு தான் வந்துடும். இதில் ஏதோ ஒரு சுயேட்சை சிலிண்டர் நிற்கிறான்னு பார்த்தா எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை விட முக்கியம் நம்ம கவனிக்க வேண்டியது வந்த வேகத்தை பார்த்துட்டு சிசிடிவியில் உள்ளே போகிறவங்களுடைய இது ஃபுட்டேஜ் இருந்திருக்கும்ல. நீங்கள் அதை வச்சு பார்த்தா யார் எடுத்தானாச்சும் அந்த பேட்டனை பார்த்துருக்கணும்ல. அதெல்லாம் இப்போ இதை எடுத்து கண்டுபிடிச்சி யார் ரெக்கார்ட் பண்ணாங்கிற வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது தேர்தல் ஆணையம் செய்யுமாங்கிறது தான் கேள்வி. அதை விட முக்கியமானது, இதை நீங்கள் செய்யலைன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரி முழுக்க, அடுத்து தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் இதே வேலையை எடுத்து. ஏன்னா கடந்த காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக எம்பி ஒருவருடைய மகன் போயிட்டு அவன் 7 முறை அவனே திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் அந்த பீப் வர வச்சு ஓட்டு போட்டது, இன்ஸ்டாவில் லைவ் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதை போட்டது, இது எல்லா ஆஃபென்ஸையும் நம்ம பார்த்தோம். அப்படியான நம்ம ஆகுனா அது சில நேரங்களில் அது தவறான பார்வையாக இருந்தாலும், அதாவது மலினப்படுத்துவதற்காக சொல்கிறதில்ல. யூபியில் இருக்கிறவங்கள பாருங்கள், பீகாரில் இருக்கிறவங்கள பாருங்கன்னு ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. வளர்ச்சி சார்ந்த குறியீடுகளில் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசுகளாலும் அரசியல்வாதிகளும் ஏமாற்றப்பட்ட மக்கள், நம்ம அவங்கள இழிவுபடுத்தலை. ஆனால் ஒரு ஒப்பீட்டுக்கு ஒரு வளர்ச்சி முறைக்கு வாழ்வியல் முறைக்குன்னு சொல்கிறோம்ல, எதன் அடிப்படையில் அதுக்கு இது வேறுபட்டதுங்கிற ஒரு சந்தேகத்தில் நமக்கு கிளப்பக்கூடியதாக இது மாறி இருக்கிறது. இது முதல்ல அஃபென்ஸ் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு தயவு பண்ணி தாவேக்காவினர் சொல்லி சொல்லுங்க. ஏன்னா இதிலெல்லாம் மாட்டி நீங்கள் உள்ளே போனால் சில நேரங்களில் ஒரு கேஸாக அவன் 20 வயசு 21 வயசு பையனாக இருக்கிறான்னு வைங்க, நாளைக்கு வெளியூருக்கு போகிறான், இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான வழக்குகள் வந்தால் அவனுக்கு அது என்னவாகும், இதெல்லாம் எடுத்து புரிய வைக்க வேண்டிய குறைஞ்சபட்ச பொறுப்பு விஜய் கட்சி இருக்கிறதுங்கிறது தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. விஜய் இன்னைக்கு காரைக்குடி பஞ்சாயத்து அவர் போகாமல் தவிர்த்துட்டாரு. காரைக்குடி நாளைக்கு, அங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடலூர். ஏன்னா காரைக்குடியில் நேற்றுலேருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? விஜய் இல்லை, மாவட்ட நிர்வாகம்.
மரத்தை சுற்றி இது தகரம் கட்டுறது, உயரமான மரங்களுடைய கிளைகளை பூரா நீக்கிருங்க, டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றி அடுக்கடுக்காக தகரம், நம்ம வீட்டுக்கு மேலே சில சமயங்களில் போடுற தகரங்களை இங்கே ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சு அப்படியே மேலே 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 அடுக்கி வச்சு டிரான்ஸ்ஃபார்மரெல்லாம் மறைங்க, கரண்ட் கம்பத்தெல்லாம் மறைங்க, உயர அழுத்த செல்ஃபோன் மின்கோபுரம் தான் அதை மறைங்க. இதெல்லாம் நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க காரைக்குடியில். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ பதட்டம் இருக்கும் இல்லையா, கரூர் மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம தான் பொறுப்பாவோங்கிறதுனால அவங்க 36 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சது வேற. கடலூர் அப்படிங்கிறது அவர் இன்னைக்கு போயிருந்துருக்கணும், தவிர்த்துட்டாரு. ஏன் தவிர்த்தாருன்னு விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வெளியில் வர்றதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னீங்க, நாங்கள் கேட்ட 4 மணி நேரத்தை கொடுக்கல அப்படின்னீங்க. அதை நம்ம உடச்சாச்சு. இவருக்கு மட்டும்தான் 4 மணி நேரம், மற்றவங்க அதாவது இவருக்கு 1 மணி நேரம் கொடுத்துட்டு மீதி எல்லாருக்கும் வாரி கொடுக்குற மாதிரி கிடையாது. திரும்ப சொல்லப்பட்டு இருக்கே வளவன், அதாவது இவருக்கு மட்டும்தான் நேரமே கொடுக்கறது கிடையாது, மற்றவங்களுக்கு எல்லாம் நேரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது திரும்ப ஒரு சோஷியல் மீடியாவில் பொது தளங்களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. விஜய் அவர்கள் வெளியிடட்டும். ஏன்னா இப்போ ஒவ்வொன்றும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்து அவங்க பர்மிஷன் கிராண்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் என்ன டைமிங்கிறதோட போடுறாங்க. விஜய் கட்சி மட்டும்தான் அதை செய்யறதில்லை, மீது எல்லா கட்சியும் செய்து பொது வெளியில் இருக்க பப்ளிக் டாக்குமெண்ட்டாக, இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடையதோ அல்லது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ, சீமான் அவர்களோ, இல்லை மற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, இல்லை ஸ்டாலின் யாருடையதாக இருந்தாலும் அந்தந்த கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக ஷெடியூலை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதிமுக குறைஞ்சது 5 நாளைக்கு முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நாம் தமிழர் 4 நாளைக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிக்கிறாங்க மினிமம். திமுகவில் 9 நாளைக்கு முன்னாடி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஷெடியூலில் வராங்க, டெப்டி சிஎம்ஓ வராங்க, இல்லை அவங்களுக்கு அது இளைஞரணி செயலாளரோ தலைவரோ வராங்கன்னா அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுங்கிறது 40 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க. சும்மா கிடையாது. இந்த 2 கட்சியும் தமிழ்நாடு முழுக்க 40 நட்சத்திர பேச்சாளர்கள் போகிறாங்களா, இவங்க அத்தனை பேருக்கு தெருமுனை கூட்ட பர்மிஷன் லோக்கல் ஆள் வாங்கிக்கிட்டு இருக்கான். எப்படி கோஆர்டினேட் பண்ணுறான்? அப்போ இதுதான் மெத்தட்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களை ஒடுக்க பார்க்குறாங்க, எங்களின் மீது தாக்குதல் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்த்துறாங்க. தம்பி ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தம்பி. என்னென்னா, நீங்கள் வாலிபாலில் காலால் அடித்தா உங்களுக்கு ஃபவுலு, ஃபுட்பாலில் கையால் அடித்தா ஃபவுலு. நீங்கள் ஃபுட்பால் பிளேயர் வாலிபால் ஆடுற இடத்துக்கு வந்துட்டு நான் காலில் தான் எத்துவேன்னா ஃபவுலாக போயிடும் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை, நீங்கள் கரூர் சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட கரூர்லேயே இவங்க திரும்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை திட்டமிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நெருக்கிட்டாங்க, அந்த இடத்துல எந்த அரசியல் கூட்டங்களுமே நடத்தப்படாது அப்படிங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷனை தான் திரும்ப உருவாக்குனாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள் நமக்கு இது மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு காலி மைதானத்தில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை இவங்க தான் பண்ணாங்க. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவர் ரோட் ஷோக்கு தான் பர்மிஷன் கேட்டிருக்காரு. காலி மைதானத்தில் போய் கூட்டம் போகிறதுங்கிறது பொதுக்கூட்டமாக இருக்கலாம், இல்லை மாநாடாக இருக்கலாம். மாநாடாக இருந்தால் போடுவோம், பொதுக்கூட்டமாக இருந்தால் மக்கள் இருக்கக்கூடிய தெருக்களில் போடலாம், இப்படி நடக்கும். இவங்களுக்கு மாநாடு பொதுக்கூட்டத்துக்கும் ரேலிக்குமே வித்தியாசம் தெரியாது தான் கரூர் குறித்து ஒரு பொய்யான பரப்புரையை கிரியேட் பண்ணாங்க. ஒன்று இதில் இன்னொன்று, அவங்க கரூர் இதை டச் பண்ணனாலும் சொல்கிறேன், இந்த எஸ்ஓபின்னு ஒன்று போட்டு என்ன முடக்கிறாங்கன்னு இதை அவர் பேசினார். அதுக்கு அர்த்தம் அவர் நேரடியாக கோர்ட்டு விஜய் முடக்கி இருக்கிறத அவர் சார்ஜ் பண்ணுறாரு. ஏன்னா எஸ்ஓபி போட சொன்னது சென்னை உயர்நீதிமன்றம். அவர் தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளினுடைய உத்தரவை அடுத்து எஸ்ஓபியை போட்டே ஆனோன்னு டெட்லைன் கொடுத்தது நீதிமன்றம். 2 நீதிபதிகள் அமர்வதை கொடுத்தாங்க. எஸ்ஓபி வந்ததற்கு காரணம் கரூர் சம்பவம். கரூருக்கு முன்னாடியே திருச்சியில் இவர் மரக்கடையில் கூட்டம் நடத்திய போதே அங்கே எங்களால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வந்தவங்க பாதிக்கப்பட்டவங்களாம் அங்கங்கே இஷ்யூஸ் வந்த பிறகு ஒரு எஸ்ஓபி ஒன்று போடணும், அந்த கூட்டம் அன்ரூலியாக இருக்கிறதுன்னு வழக்கு வருகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். கரூர் சம்பவம் நடப்பதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அங்கே அதை விசாரித்த தனி நீதிபதி கேட்டார், மிஸ்டர் விஜய்க்கு எந்த பொறுப்புமே கிடையாதா, எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது. ஆனால் அரசு வழக்கறிஞர் சொன்னார், நாங்கள் வர்றவங்களுக்கு ஆர்கனைஸ் ஆகிறவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும், இதுதான் ஸ்ட்ரக்சர்னு இருக்கிறவங்களுக்கு மரத்து மேலே ஏறுறதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்து போலீஸை போட முடியாதுன்னு தமிழ்நாடு அரசினுடைய அரசு வழக்கறிஞர் எனக்கு பதிவு பண்ணார். மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு இதில் எந்த பொறுப்புமே இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, உங்களுக்காக தானே இந்த கூட்டம் வருது, நீங்கள் என்ன ரோலை எடுப்பீங்க, உங்களுக்கான பொறுப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாமான்னு கேட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அதை நீங்கள் அடுத்த 4 நாள் அதை எடுத்து செஞ்சுருந்தா, ஒர்க் பண்ணியிருந்தா, கரூர் சம்பவத்தில் நீங்கள் உங்களோட இப்போ சொல்கிறீங்களே நாங்கள் தொண்டரணி இப்போ கட்டுறோம், இந்த படையை உருவாக்குறோம்னு, அதை அங்கே உருவாக்கியிருந்தா அது இன்னும் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம்ங்கிற விஷயம் இருக்குது. 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணின்னு சொன்னது, 12 மணின்னு போஸ்ட் போட்டு 10 மணிக்கு ஆளை சேர்த்தது, இதெல்லாம் உங்களுடைய தவறுகளாக இருக்குது. இதெல்லாம் எதுவுமே திரும்ப விவாதத்துக்கு வந்துவிடக்கூடாதுன்னு மறுபடியும் கரூரில் ஒரு கான்ஸ்பிரசி, எஸ்ஓபியில் ஒரு கான்ஸ்பிரசி. எஸ்ஓபி போட்டதற்காக நீங்கள் இப்போ நீதிமன்றத்தின் மீது சார்ஜ் பண்ணுறதுன்னா ஓப்பனாக பண்ணுங்க, நீதிமன்ற கண்டெம்ட் எடுத்தால் பார்த்துக்கலாங்கிற இடத்துக்கு வரணும். இப்போ நீதிமன்றம் சொல்லி
கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் டெட்லைன் வச்சது. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கூட்டி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள். எனவே தாவேகாவை கூப்பல்லன்ட்டு இவங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் அரசுக்கு கொடுங்க, ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னாங்க. ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதை வாங்கி அரசு ஒன்று ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டில் தான் நேராக கொடுத்துச்சு. ஏன்னா கட்சிகளுக்கு கொடுத்தோம்னா நாங்கள் கொடுத்தது சேர்க்கலன்னு எல்லாரும் சண்டை போடுவாங்க, இது ஒரு முடிவுக்கே வராது, நீங்கள் பார்த்துக்கங்கன்னு கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க. கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு அங்கீகரித்த பிறகு எஸ்ஓபி பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் ஆன பிறகு அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டது விஜய். தமிழக வெற்றி கழகம் போச்சு. அப்போ இதில் என்டையர் ப்ராசஸில் நீதிமன்றத்தை ஃபாஸ்டன் பண்ணதுனால அவங்க எஸ்ஓபியை போட்டு கொடுத்ததை தவிர அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் தானே தவிர அங்கே பொலிட்டிக்கல் மோட்டிவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க கொண்டு வந்த எஸ்ஓபிஸில் இந்த டெபாசிட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா போன்றவர்களை தான் எதிர்த்தாங்க. அந்த ஷரத்துகள் சரியாக இருக்காது, நீங்கள் இத்தனை லட்சம் பேர் இல்லை இத்தனை ஆயிரம் பேர்னா இவ்வளோ டெபாசிட், இந்த இது பெரும் தொகையாக இருக்குது, நீங்கள் அந்த எண்ணிக்கையை ஒன்று குறைக்கணும் இல்லை டெபாசிட்டை குறைக்கணுங்கிற மாதிரிலாம் மாற்று கருத்துக்களை பார்வைகள் அவங்களும் தான் வச்சாங்க. அப்போ அவங்கள ஒடுக்கிறதுக்கு திட்டமிட்டதா? நீங்கள் ஆர்கனைஸ்டாக நம்மளால் பண்ண முடியலங்கிறதுக்காக திரும்ப வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு சொன்ன காரணங்கள். இன்னையோடு சேர்த்து விஜய் 7 கூட்டங்களை ரத்து செய்திருக்கிறார். முதல்ல அந்த வில்லிவாக்கத்துக்கானது, வில்லிவாக்கம் முதல்ல பிளான் பண்ணது, அண்ணா நகர் 1, திரும்ப ஒரு வில்லிவாக்கம், ஒரு சைதாப்பேட்டை, இதுவே 4 ஆச்சு. இன்னைக்கு 4 இடங்கள். அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திட்டக்குடி உட்பட வடலூர், ஐ திங்க் பண்ருட்டியில் வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன், இன்னும் செட்டியாத்தோப்புன்னு நினைக்கிறேன், ஆகும்போது ஒரு 4 இடங்களில் வாங்கியது. இந்த இன்னைக்கு 4, ஏற்கனவே ஒரு 4னா 8 கூட்டங்கள். உங்கள் சார்ஜ் படி கொடுத்த இடம் சரியில்லை, பத்தலை, அந்த விமர்சனத்தை தனியாக வைப்போம். பர்மிஷன் வாங்கி ஏன் 8 இடத்துக்கு நீங்கள் போகல? என்ன காரணம்? அப்போ உங்களுக்கு போகிறதுக்கு உடன்பாடு ஆரம்பத்தில் இருந்தே இல்லையா? அடுத்தடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு போகிறது இல்லாமல் நடுவில் உங்களுக்கு பிரேக் தேவைங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வாங்கின பர்மிஷனை நீங்கள் கேன்சல் பண்ணிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் வேறு 2 நாள் கழித்து கொடுக்க சொல்லி திரும்ப ரீஅப்ளை பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை இதை கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஒரு கடலூர் போய் பண்ணட்டும். கடலூருக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு ரூட்டு தானே இருக்குது. அது என்ன ஒரு துணை கண்டத்தினுடைய இல்லை ஒரு தீவா? அது ஒன்று தான் என்ட்ரி, மற்ற பக்கமெல்லாம் சுற்றி வளைச்சிருக்கு. இல்லை கோட்டையில் அகழி கட்டிட்டாங்க, நீங்கள் இந்த டோர் வழியாக தான் போக முடியுன்றதுக்கு. கடலூருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இப்போ ஈஸியாக விட்டால் வழி கிடையாதா? அவர் போகிறதுக்கு ஒரு காரணத்தில் மிக முக்கியமானது, கடலூரில் ஏர்போர்ட் இல்லை. அவர் இங்கிறதே ஃபுல்லாக வண்டியில் தான் போகணும். அதுக்கே அவர் டயர்டாயிருவார். அப்படிங்கிற வகையில் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு சுற்றிக்கிட்டு நான் மரக்காணத்துலேருந்து திண்டிவனம் போய் விழுப்புரம் போய் பண்ருட்டி போய் போனோன்னா இன்னும் டைம் ஆகும். இல்லை, அவருக்கு அடிப்படையில் உழைக்கிறதுக்கே ஒரு மனம் இல்லாத நபராக இருக்கார். நீங்கள் தேர்தல்னால் என்ன, பிரச்சாரம்னா என்ன, அது எவ்வளோ டைம் எடுக்கும், அது என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்கார் அவர். 93 வயதை கடந்து ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை போகிறார். அவர் நம்புறாரு, திமுகவை ஆதரிக்கிறார். நேற்றைக்கு போடியில்லைன்னு நினைக்கிறேன், ஓபிஎஸ் அவர்கள் ஆதரித்து ஓட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அங்கே விசிகாவினுடைய வேட்பாளர் ஆதரித்து திருமாவளவன் அவர்கள், ஓபிஎஸ், வீரமணி அவர்கள் எல்லாரும் பேசுகிறாங்க. 93 வயசில் ஒருத்தர் கிளம்பி போகிறார்ல. நீங்கள் உங்களை விட மற்ற 4 சிஎம் கேண்டிடேட் டைரெக்டாக வச்சா, நான் மீதி 3 அணி இருக்குது. அந்த 3ல் கிருஷ்ணசாமி தமிழ்நாடு முழுக்க தழுவி நிற்கலை. அவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு அறிவிக்கலை. சசிகலா ராமதாஸ் தேர்தலில் போட்டியிடல, திரு வேல்முருகனும் போட்டியிடல. ஸோ இவங்கெல்லாம் நகர்த்திட்டோம்னா இப்போ அவங்களை தனியாக வைப்போம். மீதி 4 கேண்டிடேட். ஒருவருக்கு 73 வயசு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மாவட்டத்தில் 5லேருந்து 6 தொகுதிகள் இருக்குன்னா 12 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி முதல்வர் ஸ்டாலின் 2 அல்லது 3 இடங்களில் பொதுக்கூட்டம் ஃபார்மேட்டில் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு நாள் மட்டும் சென்னையில் 8 தொகுதி போயிருக்கிறாரு. அதே ஒரு மணி நேரம் தான் அவருக்கும் பெர்மிஷன். முன்ன பின்ன பஃபர், ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் கட்சி இருக்கணும். 71 வயசு, 200 தொகுதி முடிச்சுட்டு அவர் திரும்ப விட்டால் அடுத்த இன்னொரு ரவுண்டு போகிறதுக்கே ரெடியாக இருக்கிறாப்புல. அவங்கள விட 8 வயசு அதிகமான சீமான் 59 வயதில் இருக்கக்கூடியவர் ஒரு நாளைக்கு 6 தொகுதி போகிறாரு. தொண்டை தண்ணி வத்தி போச்சு, குரலே எழாத நிலையில் இவங்கெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை விட இவங்க ஒன்று 75 வருஷ கட்சி, இன்னொன்று 53 ஆண்டு கால கட்சி, இது 16 வருஷ கட்சினா இவங்களை விட அதிகமாக நீங்கள் உழைக்கணும். உங்களுக்கு அந்த வயதும் இருக்கும்போது நீங்கள் ஏன் உழைக்கலைங்கிறது தான் உங்களின் மீதான கேள்வி, விமர்சனம். நீங்கள் வரவே கூடாது, அது நம்மளுடைய எண்ணமும் அல்ல, நோக்கமும் அல்ல. உழைப்பு பத்தலை சார், நீங்கள் களத்துக்கே வரல சார், மக்களை கன்வின்ஸ் பண்ணி. இதை தான் டே 1லேருந்தே சொல்லிட்டுருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பித்து கட்சி துவக்கு அறிக்கை கொடுத்த நாள்லேருந்தே நீங்கள் மக்களை சந்திங்க, பத்திரிகையை சந்திங்க, போய் உழைங்க அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. அவர் உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, எதிர்க்கட்சிகள் செய்த அவங்களுடைய ஆரம்பத்திலே அவங்க அந்த கேமை இழந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருந்ததுக்கு காரணம் இந்த 5 ஆண்டுகளாக ப்ரோஆக்டிவான ஒரு எதிர்க்கட்சி அரசியலில் செய்கிறதுக்கான அந்த வேலையை அவங்க தொடவே இல்லை.
எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு ஸ்டாலின் பேசுகிறாரு, இதுங்க தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் தானே அப்படிங்கிறது. ரைட்டு, கரெக்டு, மிக நியாயமானது. ஸ்டாலின் அவர்கள் 9 ஆண்டுகளாக 2017 கூட்டணியாக கட்டமைச்சதில் தொடங்கி மோடி எதிர்ப்பு அரசியலை, பாஜக எதிர்ப்பு அரசியலை படிப்படியாக கட்டிட்டு வந்து தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு ஒன்று நிறுவிட்டார். இந்த 5 ஆண்டுகளாக அதிமுக தமிழ்நாடே நடுங்கக்கூடிய அளவுக்கு, இல்லை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நடத்திய ஒரு 5 போராட்டங்கள் யோசிச்சோம்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஏதோ ஒரு இதை கண்டிச்சு இவங்க வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டம் பண்ணாங்க, எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு. அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்கு நடந்த இந்த கொடூரமான சம்பவம். அதற்கு பிறகு அந்த கொடுங்குற்றத்துக்கு எதிராக அவங்க மகளிர் அணி மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இப்போ சமீபத்தில் சட்ட ஒழுங்குன்னு அது எல்லாரும் சேர்ந்து கூட்டணி கட்சின்னு ஒரு மாதிரி சொன்னாங்க. இவ்வளோதான் ஞாபகம் வருது நமக்கு. நீங்கள் கொள்கை ரீதியாகவோ இல்லை நிர்வாகவியல் ரீதியாகவோ இந்த அரசு சார்ந்து அப்போ என்னென்னா இந்த 5 ஆண்டுகளாக டிஎம்கே விசஸ் தமிழ்நாடுன்னு ஒரு நரேட்டிவை உங்களால் செட் பண்ண முடியல. ஜெயலலிதா அவர்களைப் போல் கடைசி 8 மாதத்தில் நம்ம போனால் கரெக்டாக இருக்கும், 6 மாதத்தில் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அதை கட்டமைக்க முடியல. இவர் நிறுவனது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ அது வாத பிரதிவாதம் மாதிரிலாம் இல்லை, மிக மோசமான விமர்சனங்களாக, தனி மனித தாக்குதலாக ரொம்ப அவலமாக போயிட்டு இருக்குங்கிற இடத்த பார்க்குறோம். நீங்கள் எதிர்கட்சிகள் ரோலை அதிமுக சரியாக செய்திருந்தால் இந்த ட்ராக்ஷன் விஜய்க்கு கிடைத்திருக்காது. குறைஞ்சபட்சம் விஜய் இதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டு போயிருந்தால் அவர் இப்போ இன்றைக்கும் அவருக்கு கூட இருக்கக்கூடிய கல்ட்டு தான் அவருக்கு தொடர்றதே தவிர மீதி யாரும் போகல அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ என்ன கற்றுக்குறாங்க, தேர்தலுக்கு பிறகாச்சும் இன்னும் நிறைய பாடம் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம யார், நம்ம எந்த இடத்துல மக்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு அவங்க கற்றுக்குவாங்களாம் நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். பார்ப்போம்.